உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யாத்திராகமம் 34:10, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். தேவன் உங்களோடு இருக்கிறார் இல்லைங்க. உங்களோடு இருக்கும் தேவன் உங்களுக்காக செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க, பெரிய அதிசயத்தை பார்ப்பீங்க. தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். சரிங்களாங்க. அவர் உங்களுக்காக செயல்படுவார். இன்னைக்கு அவரோட நீங்கள் இருக்கிறீங்க, அவர் உங்களோடு இருக்கிறார். சரிங்களா. ஃபஸ்ட்டு எது முக்கியம்? இயேசுவோடு நம்ம இருக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால், நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ பெரிய காரியங்கள் நடக்கும், அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் பார்ப்பீங்க. எத்தனை பேர் அற்புதங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் அதிசயங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க? இன்றைக்கி பார்ப்பீங்க. தேவன் உங்களோடு இருக்கும் தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்து கொடுப்பார். ஏங்க, யாராவது நம்மளை பார்த்து, பிரதர் உங்ககிட்ட தேவன் இருக்காரு, ஏசு இருக்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சிஸ்டர் உங்களோட ஏசு இருக்காரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி தேவன் உங்களுக்கு செய்ய போகிறாருங்க. பெரிய அதிசயங்கள் உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு அவர் செய்து கொடுக்க போகிறாரு. சரிங்களாங்க. அவரோடு நம்ம இருக்கணும். சண்டேவா, அன்னைக்கு இயேசுவை நான் எடுத்துப்பேன். சண்டே சபைக்கு போகும்போது மட்டும்தான் நான் இயேசுவை எடுத்துப்பேன், பைபிளையும் எடுத்துப்பேன் அப்படின்னா வேலைக்காகாது. தேவனோடு இருக்கணும், அவர் நம்மளோடு இருப்பார். அப்போ அதிசயங்கள் அற்புதங்களை பார்ப்பீங்க. எப்பவும் நம்ம கையில் என்னங்க இருக்குது? செல்ஃபோன் தான் இருக்குது இல்லை? பணம், கேஷு, ஏடிஎம் கார்டு, இதுதான் கரெக்டாக. ஏன்னா நம்ம அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய ஆதாரம்னு நினைக்கிறோம். ஆனால் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்க. அவரை பயன்படுத்துகிறீங்களா? நம்ம மூளையை பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, நம்ம பிரெயினை பயன்படுத்துகிறோமோ இல்லையோங்க, கை காலை ஆற்றுறோமோ இல்லையோ, யாரை பயன்படுத்தணும்? இயேசுவை பயன்படுத்த கற்றுக்கணும். இயேசுவை பயன்படுத்தவே தெரியலனா அப்போ என்னதுன்னு நான் கேட்குறேன். ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இயேசுவோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்து தருவார். எங்கள் வீட்டில் கூட மைக்ரோ ஓவன் இருக்குது. அது எப்பவும் அந்த வாங்கின பாக்ஸில் போட்டு தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதாவது அப்படி இயேசுவை ஒரு முக்கில் வச்சிடக்கூடாது. கரெக்டா? நம்மக்கிட்ட இயேசு இருக்காரு. அவரோடு நீங்கள் இருந்தால் அவர் உங்களுக்காக பயங்கரமான பெரிய காரியங்களை செய்து கொடுப்பாரு. சரிங்களா. நீங்கள் இயேசு உங்களுக்காக செயல்படுற அழகை நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களாங்க. தாவீதும் அப்படி தான். தாவீது தேவனோடு இருந்தான். தேவன் தாவீதோடு இருந்தார். ஏங்க, யாராவது கூழாங்கல் போட்டு மயங்கி கீழே விழுவாங்களா? கூழாங்கல் தான் படிச்சு, அதுவும் ராட்சதன். அவன் மனித பிறவியே கிடையாது, அவன் ஒரு ராட்சதன். கூழாங்கல் தான் போட்டான், அதுக்கு மயங்கி கீழே விழுந்துட்டான். இப்போ ஒரு செங்கல் தூக்கி எறிஞ்சால் பரவாயில்ல, ஒரு பாறாங்கல் தூக்கி அந்த ராட்சதன் தலையில் போட்டால் பரவாயில்ல. தூக்கி போட்டது ஒரு சின்ன கூழாங்கல் தான். அது பட்டு ராட்சதன் மயங்கி விழுந்தானா எவ்வளோ அதிசயம் இல்லை? தேவன் கூட இருந்தாருங்க. தேவன் தான் ராட்சதனை பிடிச்சி கீழே தள்ளினார். இவன் உடனே பக்கத்து எதிரி நாட்டு படையிலிருந்து ஒரு வாளை எடுத்து அவன் தலையை வெட்டினான். பெரிய வெற்றியை யார் கொடுத்தது? தேவன் தான் கொடுத்தாருங்க தாவீதுக்கு. எப்படி வச்சு கொண்டாடினாங்க தாவீதை. பயங்கரமாக செய்துட்டார். தாவீதோடு கூட இருந்த தேவன் பயங்கரமாக செய்துட்டார். உங்களோடு கூட தேவன் இருக்கார்ல, உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். பிரம்மாண்டங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. சரிங்களா. தேவனோடு இருக்கணும், அவர் உங்களோடு இருப்பார். பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. சாமி, உங்கள் பிள்ளைங்க உங்களோடு இருப்பாங்க. நீங்கள் அவங்களோடு இருந்து பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய போகிறீங்க. பயங்கரமாய் செய்ய போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்காக, அவங்க பிள்ளைங்களுடைய குடும்பத்துக்காக.
எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. இப்போ மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அந்த புக்கில் பேர் இல்லைன்னா எங்களை நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க. அப்பா, தீ எரிகிற அந்த நரகத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். அங்கெல்லாம் வாழ முடியாது. ப்ளீஸ்ப்பா, பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். பரலோகத்துக்கு அனுப்புங்க. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. இப்போ கழுவப்படாத பாவங்கள் அதெல்லாம் சாமி உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. 2வது தடவை இந்த பூமிக்கு நீங்கள் வருவீங்க. ஒரு நொடி தான் இருப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்துக்கு பறந்து உங்களை பார்க்க சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா. பரிசுத்தமாக வாழ்கிறது மனிதர்களால் கூடாத காரியம். நீங்கள் தான் உதவி செய்யணும்ப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போறீங்க. பூமியின் ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.